இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அதாவது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே கிராமம் தான் வசிப்பாங்க. நகரம், பெருநகரம் அப்படி எதுவுமே அங்கே கிடையாது. சிறு நகரம் எதுவுமே கிடையாது. எல்லாம் கிராமம். நாம் திட்டமிட்டு உருவாக்குனா ஒவ்வொரு கிராமத்துலேயும் இத்தனை கூட்டு குடும்பம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை கூட்டு குடும்பம் இருக்கணும், இத்தனை தெருக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் ஒரு ஊர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஊர் என்பது 300 கூட்டு குடும்பங்கள் சேர்ந்தது. அதாவது 30 தெருக்கள் கொண்டது. ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்கும். அப்போ 30 தெரு கொண்டது ஒரு ஊர். அப்படின்னா 30 தெருவில் 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். ஒரு தெருவில் என்ன இருக்கும் அப்படின்னா 10 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருப்பாங்க. அப்போது 10 கூட்டு குடும்பத்தில் 160 பேர் வசிப்பாங்க. 160 பேர் வசிப்பாங்களா? அந்த 160 பேருக்கு அந்த தெருவில் என்னென்ன தேவையெல்லாம் இருக்குது அப்படின்னா, விளைநிலங்கள் அவங்கவுங்க கூட்டு குடும்பத்துக்கு பின்புறமாக இருக்கும். 5 கூட்டு குடும்பம் ஒரு வரிசையிலையும், இன்னொரு 5 கூட்டு குடும்பம் எதிர் வரிசையில் இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் பின்னாடியும் பின்னோக்கிய வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான விளைநிலங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போது கூட்டு குடும்பங்களுக்கான முன்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பொதுவான சாலை இருக்கும், 2 சாலை இருக்கும். ஒரு கூட்டு குடும்பம் 5 கூட்டு குடும்பம் ஒரு வரிசையில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த கூட்டு குடும்பத்திற்கு முன்னாடி ஒரு சாலை இருக்கும். அதுவும் 3 வழி சாலை. பெண்கள் போவதற்கும் வருவதற்கும், அப்புறம் பெண்கள் போவதற்கும் வருவதற்கும், அப்புறம் இப்போ ஆண்கள் மட்டும் போவதற்கு வருவதற்கு அப்படின்னு 3 சாலை. அதை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த விளையாட்டு மைதானங்கள் இருக்கும். அந்த தெருவில் உள்ள 160 பேர் விளையாடுவதற்கான 160 பேருக்கு தேவையான விளையாட்டு மைதானங்கள் இருக்கும். விளையாட்டு மைதானம் அப்படின்னா ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எத்தனை ஏக்கர் ஒதுக்கப்படும் விளையாட்டு மைதானம்? ஒரு தெருவிற்கு மட்டும் ஆண்களுக்கு தனியாக ஒரு ஏக்கர் அளவில் ஒரு விளையாட்டு மைதானம், அப்புறம் பெண்களுக்கு தனியாக 1 ஏக்கர் அளவில் ஒரு விளையாட்டு மைதானம். இப்படி 2 ஏக்கர் விளைநிலம், 2 விளைநிலம் நான் சொல்கிறேன். 2 ஏக்கர் அளவில் விளையாட்டு மைதானம் ஒரு தெருவில் இருக்கும். ஒரு தெருவில் உள்ளவங்க விளையாடுவதற்குன்னு ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் விளையாட்டு மைதானங்கள் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ 2 ஏக்கர் அளவில் விளையாட்டு மைதானங்கள் இருக்கும். அப்புறம் கலை பூங்காக்கள் இருக்கும். கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, அப்புறம் சிற்பம், கதை சொல்கிறது, இப்படி கலை திறமை மட்டும்தான் அந்த கலை பூங்காக்குள்ளே போயிட்டாக்கா வேறு சொந்த கதை சோகதெல்லாம் பேசாமல் காதல் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் பண்ணாமல் விளையாடக்கூடாது. கலை படைப்பு திறனை மட்டும்தான் வெளிப்படுத்தணும். அந்த மாதிரியான அவங்கவுங்க பிடிச்சவங்க ஒன்று சேர்ந்து அவங்கவுங்க கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துறதுக்காக கலை பூங்காக்கள். அப்புறம் காதல் பூங்காக்கள். அந்த தெருவில் உள்ளவங்க 16 வயதிற்கு மேற்பட்ட காதல் ஜோடி, திருமண ஜோடி, இவங்க எல்லாருமே மாலை நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் 1 மணி நேரம் அந்த காதல் பூங்காவுக்கு காதலிக்கணும். அதற்கு அது ஒரு கட்டாயம். அந்த மாதிரி காதலிக்கணும். அதற்கேற்றார் போன்று அந்த காதல் பூங்காவில் ஒவ்வொரு காதல் ஜோடிக்கும் ஒரு குடிசை ஒதுக்கப்படும். அதற்கு ஒரு சுற்று வேலி இருக்கும், இயற்கை வேலி. அப்புறம் இன்னொரு காதல் குடிசை. அந்த காதல் பூங்காக்குள்ளே போயிட்டாக்கா யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர்னா காதல் ஜோடிக்குள்ளே மட்டும்தான் பேசணும். ஒரு காதல் ஜோடி இன்னொரு காதல் ஜோடிகிட்ட பேசக்கூடாது. அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் இதன் மூலம் தவிர்க்கப்படும். அது அப்படி யாரையும் பார்க்கறது கூட தவிர்த்திடணும். அந்த மாதிரி ஒரு பொது வெளியில் காதல் உறவை கடைபிடிப்பது, ஒரு காம உறவை கடைபிடிப்பது. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குடிசை, அந்த குடிசைக்குள்ளே போய் அவங்க உடல் உறவு வச்சுப்பாங்க. காதல் இப்போ இது என்னென்னா ஒரு பொது வெளியில் அந்த காதல் உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவ்வளோ பொது வெளியில் திறந்த வெளியில் அவங்க உடல் உறவு வச்சுக்கல. திறந்த வெளியில் முத்தமிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு காதல் பூங்கா அது ஒரு பொது வெளி. ஒவ்வொரு தெருவிலையும் இந்த காதல் பூங்கா இருக்கும். அந்த தெருவில் உள்ள காதல் ஜோடி அந்த காதல் பூங்காவுக்கு வந்துடணும். எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு தெருவிலையும் அவங்க வசிப்பிடத்திற்கு வீட்டுக்கு முன்னாடியே அந்த இடம் இருக்கும். அந்த 10 கூட்டு குடும்பத்திற்கு அருகிலேயே அந்த காதல் பூங்கா இருக்கிற மாதிரி அந்த அமைப்பு. அங்கே காதல் பண்ணுறது, காதல் ஜோடிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு எல்லாருமே அங்கே வந்துடணும். அது வயசான காதல் ஜோடியாக இருக்கலாம், வயசு குறைஞ்ச காதல் ஜோடி, எல்லாருமே அங்கே வந்துடணும். வந்துட்டு ஒரு தெருவில் எத்தனை காதல் ஜோடி இருப்பாங்க? மொத்தம் 160 பேர் இருப்பாங்க முதல்ல.
ஒரு கூட்டு குடும்பத்தில் 16னா 10 கூட்டு குடும்பத்தில் மொத்தம் 160 பேர். இந்த 160 பேரில் எத்தனை காதல் ஜோடி, அதாவது 16 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக காதல் ஜோடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா யாருமே வந்து காதலிக்காமலோ அது திருமணம் செய்யாமலோ இருக்கக்கூடாது. 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக யாரையாவது ஒருத்தர் காதலிக்கணும் அல்லது திருமணம் செஞ்சுருக்கணும். தனியாக வாழக்கூடாது. அங்கே யாரும் திருமணம் செய்யாமலோ அதிகபட்சம் 3 மாதத்துக்கு மேலே யாரும் தனியாக இருக்கக்கூடாது. அதாவது யாராவது காதல் ஜோடியாக பிரிஞ்சிருக்கலாம், காதல் துணையை பிரிஞ்சிருக்கலாம். பிரிஞ்ச பிறகு தனியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாழ்ந்தாலும் அடுத்த ஒரு 3 மாதத்தில் காதல் ஜோடியை வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த 3 மாதத்தில் திருமணம், கணவரை பிரிஞ்சிருக்கலாம், மனைவியை பிரிஞ்சிருக்கலாம். அதாவது பிரிவு ஏற்பட்டாலும் அடுத்த 3 மாதத்தில் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னொரு பொண்ணை காதலிக்கணும், இன்னொரு பொண்ணை காதலிக்க ஆரம்பித்து விட வேண்டும். காதலிக்க ஆரம்பித்து 3 மாதம் கழித்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீங்கள் பிரிஞ்சிருங்க. சும்மா காதலிச்சிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. காதலிப்பதற்கு ஒரு 3 மாதம் 3 மாதம் காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணுதுரா, அப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லையா அப்படி பிரிஞ்சிருங்க. வருஷக்கணக்காலாம் காதலிப்பதற்கு அங்கே அனுமதி இல்லை. 3 மாதம் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு 3 மாதம் போதுமானது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் கொண்ட அந்த காதல் பூங்கா. இப்படி தான் ஒரு தெரு அமைப்பு. அப்புறம் வந்து அந்த தெருவில் வந்து ஒரு நீதிமன்றம் இருக்கும், நிர்வாக அலுவலகம் இருக்கும். நிர்வாக அலுவலகம்னா எல்லாம் திறந்தவெளி நிர்வாக அலுவலகம் தான். குடிசை அல்லது அதற்கென்று நாமே ஏற்படுத்தாத இருந்தால் அதற்கென ஒரு சிறு கட்டிடம், உறுதியான ஒரு கட்டிடம், 1000 வருஷத்துக்கு உழைச்சி நிற்கிற மாதிரியான ஒரு உறுதியான ஒரு கட்டிடம் நிர்வாக அலுவலகம். சின்ன அலுவலகம் தான். ஒரு தெருவுக்கு தேவையான ஒரு நிர்வாக அலுவலகம். அப்புறம் ஒரு நீதிமன்ற மேடை, அது திறந்த வெளியிலே இருக்கலாம், ஒரு மேடை, அவ்வளோதான். அது ஒரு திறந்த வெளியாக இருக்கலாம். ஒரு நீதிமன்ற அமைப்பு எப்படி இருக்கும், குற்றவாளி கூண்டு அப்படிலாம் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம ஒவ்வொரு தெருவிலையும் ஏற்படுத்தணும். ஒரு ஊரில் வந்து 30 தெருக்கள் இருக்குன்னா 30 தெருவிலையும் 30 நீதிமன்றங்கள் இருக்கணும். ஆண்களுக்கு தனியாக நீதிமன்றம், பெண்களுக்கு தனியாக நீதிமன்றம். அப்புறம் ஆண் பெண் இருவரும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கென ஒரு பொது நீதிமன்றம் இருக்கணும். இப்போ ஆண்களுக்கு தனியாக உள்ள நீதிமன்றத்தில் ஆண்கள் நீதிபதிகளாக இருப்பார்கள். நீதிபதிகளாக யார் இருப்பாங்கனாக்கா, ஒரு தெருவை வந்து ஆட்சி செய்கிறவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது பெண்கள் தான் அங்கே தலைவிகள். ஒரு தலைவி அப்படின்னா அது பெண்கள் தான். எங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் ஆட்சியாளர்கள். ஆண்கள் யாருன்னா காவலர்கள், பெண்களின் உதவியாளர்கள், பெண்களுக்கு உதவி செய்பவர்கள். இப்போ வந்து ஒரு ஊர் தலைவர், ஒரு தெருவின் தலைவர் பெண்களாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தின் தலைவர் யாருன்னா பெண்கள் தான். அதுமாதிரி கூட்டு குடும்பத்தின் தலைவர் யாருன்னா பெண்கள் தான். தெருவின் தலைவர் யாருன்னா பெண்கள் தான். அதுமாதிரி ஊரின் தலைவர் யாருன்னா பெண்கள். இந்த பெண்களுக்கு உதவியாக இருக்கிறவங்க தான் ஆண்கள். உதவியாளர் தான், துணை தலைவர் கிடையாது. ஒரு ஊரின் தலைவர் பெண்ணுன்னா அந்த ஊரின் துணைத் தலைவர் ஆண் கிடையாது. அந்த ஊரின் தலைவர்னால் அது பெண் தான். பெண்ணின் உதவியாளர் தான், காவலர் தான் ஆண். சரி, இந்த காவலர் யார்? சரி, ஊருக்கு ஒரு தலைவி வந்து ஒரு பெண் வந்து ஒரு தலைவியாக இருக்கிறா. அந்த தலைவிக்கு உதவியாளராக இருக்கிற அந்த ஆண் யாருன்னா அந்த பெண்ணின் கணவராக இருக்கணும், அல்லது அப்பாவாக இருக்கணும், அல்லது மகனாக இருக்கணும், அல்லது சகோதரனாக இருக்கணும். இந்த மாதிரி அதே நேரத்தில் அதாவது அந்த பெண் தலைவியாக இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய காவலராக ஒரு ஆண் பொறுப்பேற்கிறான்ல, அவன் வந்து அந்த பெண்ணின் அதாவது விமர்சனம் செய்ய முடியாத உறவினராக இருக்க வேண்டும். பாலியல் விமர்சனம் செய்ய முடியாத உறவினர். இப்போ யாரோ ஒரு பெண்ணுக்கு வந்து யாரோ ஒரு ஆணை வந்து உதவியாளராக, அந்த தெருவில் உள்ள ஒரு பெண் அந்த தெருவின் தலைவியாக பொறுப்பேற்கிறார். அப்படிங்கும்போது அந்த பெண்ணிற்கு சொந்தமில்லாத அதே தெருவில் உள்ள இன்னொரு வீட்டை சேர்ந்த ஒரு ஆணை உதவியாக போடும்போது அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாலியல் விமர்சனத்தை முன்வைப்பாங்க. அப்படி விமர்சனம் வைக்க முடியாத ஆளை மட்டும்தான் அந்த பெண் தனது உதவியாளராக, தனது காவலராக நியமித்து கொள்ள வேண்டும். தனது தெருவின் தலைவராக இருக்கும்போதும் சரி, கூட்டு குடும்பத்தின் தலைவியாக இருக்கும்போது அல்லது தலைவியாக இருக்கும்போது, ஒரு பெண் தலைமை பொறுப்பு இருக்கும்போது அந்த பெண்ணின் உதவியாளராக ஆண் கண்டிப்பாக இருப்பான். அந்த ஆண் யாராக இருப்பான் அப்படின்னா அந்த ஆணின் கணவராக இருப்பான் ஒன்று. அப்போ அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருக்குது, ஒரு உறவு இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சுதந்திரமாக அவங்க தன்னுடைய வேலை செய்வாங்க. ஒரு தெருவின் தலைவியாக இருந்து அல்லது ஒரு ஊரின் தலைவியாக இருந்து சுதந்திரமாக என்ன கடமைகளெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே அந்த பெண் சுதந்திரமாக செய்வாள். யாரும் வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த ஆண் வந்து அந்த பெண்ணின் கணவன் தான். அதுமாதிரி அந்த பெண்ணின் கணவன் இல்லை, அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. அதுமாதிரி பிறந்த முதலே ஒரு பெண்ணுக்கு அந்த ஊரின் தலைவி என்கிற பதவி வந்து போய் சேரும். இப்போது எப்படின்னா,
ஒரு ஒரு தெருவின் தலைவியாக யார் இருப்பாங்கன்னா, அந்த 10 கூட்டு குடும்பத்துலேருந்தும் ஒருத்தர் வருவாங்க. 10 பேர் இருப்பாங்க. ஒரு தெருவின் தலைவியாக 10 பேர் இருப்பாங்க. ஏன்னா 10 கூட்டு குடும்பங்கள் கொண்டது தான் ஒரு தெரு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தின் சார்பாக ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் 8 பெண்கள் இருப்பாங்க. அப்போது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தின் சார்பாக ஒரு பெண் வந்து ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஆட்சி காலம் வந்து ஒரு மாதம். ஒரு தெருவின் தலைவியாக ஆட்சி செய்வதற்கான கால அளவு என்பது ஒரு மாதம். அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து ஆட்சி மாறிட்டே இருக்கும். சுழற்சி முறையில் ஆட்சி மாறிட்டே இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 பெண்கள் இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மாதம் தனது தெருவின் தான் வசிக்கின்ற தெருவின் தலைவியாக அவர் பதவியேற்கிறார். அதே நேரத்தில் அந்த பெண் தான் வசிக்கின்ற ஊரின் தலைவியாகவும் பதவியேற்கிறார். ஒரு பெண் வந்து ஒரு நேரத்தில் ஒரு மாதம்தான் ஆட்சி காலம். அப்போ அவள் வந்து என்ன பண்ணுறா, தான் வசிக்கின்ற கூட்டு குடும்பத்தின் தலைவியாகவும் பதவியேற்கிறாள். அதே நேரத்தில் அந்த பெண் வந்து தான் வசிக்கின்ற தெருவின் தலைவியாகவும் பதவியேற்கிறாள். அதே அந்த மாதத்தில் தான் வசிக்கின்ற ஒரு ஊரின் தலைவியாகவும் பதவியேற்கிறாள். ஒரு கூட்டு குடும்பத்திற்கு ஒரு பெண் தான் தலைவியாக இருப்பாள். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதம் அதோட கால அளவு ஒரு மாதம். அதே நேரத்தில் ஒரு தெருவின் தலைவியாக ஒருத்தி மட்டும் வர மாட்டா, 10 பேர் வருவாங்க. 10 பேர் வந்து ஒரு தெருவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்பார்கள் சுழற்சி முறையில். 10 பேர் ஒரு மாதத்துலேயும் 10 பேர் ஒரு தெருவுக்கு தலைவியாக இருப்பாங்க. அப்போது ஒரு ஊருக்கு தலைவியாக எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு ஊரில் வந்து 30 தெரு இருக்குது. ஒவ்வொரு தெருவுலையும் 10 பேர். அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊரில் 30 தலைவிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒரு ஊரின் தலைவியாக 30 தலைவிகள். ஏன்னா 30 கூட்டு குடும்பம் 30 தெருக்கள் கொண்டது இல்லை, 30 தலைவிகள் இல்லை, 300 தலைவிகள் கொண்டது. 300 தலைவிகள் வந்து ஒரு ஊரின் தலைவிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஒவ்வொரு மாதமும். ஏன்னா 300 கூட்டு குடும்பம் இருக்குது. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தின் சார்பாக ஒரு பெண் வருவாள் ஒவ்வொரு மாதமும் தனது ஊரை ஆட்சி செய்வதற்கு. அப்போ 300 கூட்டு குடும்பம் சேர்ந்தது ஒரு ஊர். ஒரு கூட்டு குடும்பத்திலேருந்து ஒரு பெண் வந்தால் அப்போ 300 கூட்டு குடும்பத்திலேருந்து 300 பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ஆட்சி செய்வதற்கு வருவார்கள். ஏன் 300 பேர்? இந்தியாவுக்கே ஒருத்தர் தான் பிரதமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டுக்கே ஒருத்தர் தான் முதலமைச்சர். ஏன் ஒரு தெருவுக்கு 10 பேர் வரணும், 10 பேர் ஆட்சி செய்யணும்? ஏன் ஒரு ஊருக்கு 300 தலைவிகள் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் கேட்கலாம். ஒரு வீட்டுக்கும் தலைவி இருக்காங்க. ஒரு வீட்டை நிர்வகிப்பதற்கே அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கே ஒருத்தர் தேவைப்படுது. வீடுங்கிறது ஒரு 2 குழந்தைங்கள், ஒரு கணவன். அப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு பெண் தேவைப்படுது. அப்போ கூட்டு குடும்பம் என்பது அதை விட கொஞ்சம் பெருசு அப்படிங்கும்போது அதை விட கொஞ்சம் பெருசு அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட்டு குடும்பத்துக்கு வந்து யார் தலைவியாக இருப்பா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு பெண்ணை நம்ம வந்து அந்த கூட்டு குடும்பத்திலேருந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 பெண் இருக்கா. அப்போ அதுலேருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டு குடும்பத்தின் தலைவியாக தேர்ந்தெடுக்க வைக்கணும். ஏன்னா சரி, கூட்டு குடும்பங்கிறது 8 குடும்பம் இருக்குது, அந்த கூட்டு குடும்பத்தை நிரூபிப்பதற்கு ஒரு பெண் போதும் அப்படின்னு நம்ம வச்சிடலாம். ஆனால் ஒரு தெருங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. ஒரு தெருங்கிறது வந்து 10 கூட்டு குடும்பம் இருக்குது, 160 பேர் அங்கே இருக்காங்க. அவங்கள வந்து ஆட்சி செய்வதற்கு ஒரு பெண் பத்தாது, நிறைய வேலைகள் இருக்கும். ஒருத்தர் மேலேயே எல்லா பொறுப்பையும் போட முடியாது. அப்போ அவங்களால எல்லா செயல்களையும் செய்ய முடியாது. அப்போது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்தும் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 பேரை ஒரு மாதத்தில் தலைவியாக நியமிக்க வேண்டும். அவருடைய ஆட்சி காலம் ஒரு மாதம் தான். அந்த 10 பேரும் சேர்ந்து அந்த தெருவை ஆட்சி செய்வார்கள். அப்போது அந்த 10 பேருக்கும் ஒரு உதவியாளர். அவர் யாருன்னா அந்த பெண்ணின் கணவராக இருக்கலாம், இப்போ அது மாதிரி அந்த பெண்ணின் அப்பாவாக இருக்கலாம். சின்ன வயசில் பிறந்த முதற்கொண்டே உனக்கு அந்த பதவி கௌரவம். அது ஒரு ஊரின் தலைவி என்பது கௌரவம், பிறப்புரிமை. அது போய் நீ தேர்தலில் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ வாழுகிற பகுதிக்கு நீ வாழுகிற பகுதியை ஆட்சி செய்வது என்பது உனது பிறப்புரிமை. அது வந்து இயல்பாகவே தேடி வரணும். நீ போய் தேடலாம் செய்தில்லை, ஓட்டெல்லாம் போட்டு தேர்தலில் வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து நீ பிறந்துட்டியா, பெண்களுக்கு தான் அந்த ஆட்சி செய்கிற ஆண்களுக்கு உதவியாளர் பொறுப்பு, அது காவலர்கள் அப்படிங்கிற பொறுப்பு வந்து ஆண்களுக்கு பிறந்த உடனே போயிடும். அந்த ஊரை, அவர்கள் வாழுகிற ஊரை, அவர்கள் வாழுகிற தெருவை, அவர்கள் வாழுகிற கூட்டு குடும்பத்தை காவல் காக்கிற அந்த பொறுப்பு பிறப்புரிமை. அது வந்து பிறந்த உடனே போயிடணும். அது மாதிரி அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேயே அவங்க ஊர் தலைவரி ஆகிடும். பிறந்த உடனே அவங்க தலைவி ஆகிடுறாங்க. அவங்களால முடியாட்டாலும்
ஆனால் சரி, அப்போ எப்படி அவங்க பிறந்த உடனே எப்படி தலைவி ஆகிடுவாங்க? அவங்களால எப்படி ஆட்சி செய்ய முடியும்? முடியாது தான். ஏன்னா அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு தெருவை ஆட்சி செய்வதற்கு 10 பேர் ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து வராங்க. இதில் 10 பேரும் பிறந்த குழந்தையாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 8 பெண்கள் இருக்காங்க. அதனால் வந்து பிறந்த குழந்தையாக 10 பேரையும் நம்ம போட வேண்டிய சுழற்சி முறையில் எல்லாரையுமே நம்ம போட போகிறோம். அப்படின்னா சரி, ஒரு ஒரு நேரத்தில் வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு பிறந்த குழந்தைங்க அல்லது ஒரு வயசு சின்ன வயசு அது மாதிரி ஏதாவது 1 2 பேரை போட்டு மீதி உள்ளவங்கள விவரமானவங்கள போட்டுடணும். வெவ்வேறு கூட்டு குடும்பத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம தேர்ந்தெடுக்க போகும்போது விவரமானவங்கள போட்டு அந்த தெருவை ஆட்சி செய்வதற்கு நாம் நியமித்து விட வேண்டும். ஏன்னா ஒரு தெரு என்பது பெருசு. அப்படிங்கும்போது அதை ஆட்சி செய்வதற்கு, அதை நிர்வகிப்பதற்கு கொஞ்சம் நிறைய பேர் தேவைப்படும். அப்போ தான் இதை ஈஸியாக செய்ய முடியும். அப்போ 10 பெண்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு தெருவை ஆட்சி செய்வார்கள். அடுத்த மாதம் இன்னொரு 10 பேர். இப்படி 8 ஒரு தெருவில் 80 பெண்கள் இருப்பார்கள். 8 மாதத்தில் அந்த தெருவில் உள்ள 80 பேரும் ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள். அடுத்த மாதம், அதாவது 9ஆவது மாதத்தில் மீண்டும் பழைய முறை. முதலில் 10 பேர் ஆட்சி செய்தார்கள் அல்லவா, அவர்கள் மீண்டும் அந்த முதல் மாதத்தில் மீண்டும் அந்த 9ஆவது மாதத்தில் தனது தெருவை ஆட்சி செய்ய தொடங்குவார்கள். இப்படி சுழற்சி முறையில் அந்த தெருவில் உள்ள 80 பெண்களும் ஒவ்வொரு மாதத்தில் 10 பெண்கள் வீதம் ஒவ்வொரு மாதமும் சுழற்சி முறையில் அந்த ஆட்சி செய்கிற பொறுப்பு என்பது இயல்பாகவே வந்துவிடும். அதற்குன்னு தேர்தலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அந்த தெருவில் பிறந்தாலே போதும், உனக்கு அந்த தெருவை ஆட்சி செய்கிற உரிமை வந்து விடுகிறது. அங்கே வந்து பணம் என்கிற நடைமுறை கிடையாது. அதனால் கணக்கு வழக்கு நிறைய பணம். அப்போது அங்கெல்லாம் வந்து இங்கே வந்து இப்போ உள்ள தற்போதுள்ள இயந்திர அறிவியல்களில் ஒரு பஞ்சாயத்து தலைவரோ அல்லது ஊராட்சி மன்ற அலுவலரோ அப்புறம் முதலமைச்சர் இவங்கெல்லாம் வந்து நிறைய பணம் வரி வசூல் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால அது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆட்சி முறை. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பணம் என்கிற நடைமுறையே கிடையாது, வரி என்கிற நடைமுறையே கிடையாது. யாரும் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வரி செலுத்தணும்னா பணம் வேணும் இல்லை, பணம் என்கிற நடைமுறையே அங்கே கிடையாது. உழைப்பு தான் வரி. வரின்னா என்னென்னா தனது ஊருக்காக உழைக்கணும், தனது தெருவுக்காக உழைக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தெருவுக்காக உழைச்சிட்டா ஒரு ஊர் முன்னேற போகுது. ஊருக்காக போய் ஒருத்தர் போய் உழைக்கணும் அப்படிங்கிற ஊரோட தலைவர் என்பது அது ஒரு கௌரவமான பதவி. அவங்கவுங்க தெருவை அவங்கவுங்க பார்த்துக்கணும். ஊர் தலைவர் என்பது அது சும்மா ஒரு கௌரவமான பதவின்னு வச்சுக்கலாம். ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எல்லா தெருவினரும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அவங்க பேசி தீர்ப்பாங்க. சில இரு தெருக்களுக்கு பொதுவான நிலங்கள் சாலைகள்லாம் இருக்கும். அதை வந்து நிர்வகிப்பதற்கு அந்த வேலைகளை வந்து அந்த ஊர் தலைவிகள்லாம் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு தெருவை ஒரு மாதத்தில் சுழற்சி முறையில் 10 பேராக நிர்வகிப்பாங்கன்னு நம்ம சொன்னோம்ல, ஆட்சி செய்வாங்கன்னு சொன்னோம். இந்த 10 பேருக்கும் 10 உதவியாளர்கள் இருப்பாங்க, ஆண்கள் காவலர்கள். இந்த ஆண்கள் காவலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 10 பெண்களுக்கும் உதவியாளராக இருப்பாங்க. யார் இவங்க? அந்த 10 ஆண்கள்னால் அந்த பெண்ணின் கணவராக இருப்பாங்க. ஒவ்வொரு பெண்களின் கணவராகவோ அப்பாவாகவோ. ஏன்னா சின்ன வயசுலேயே அந்த பதவி வந்துடுது. இப்போ சின்ன வயசில் எல்லா பெண்களுக்கும் கணவர் இருக்க மாட்டாங்க. கணவர் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அப்பா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க. அந்த கூட்டு குடும்பத்தில் தாத்தா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. அவங்க உதவியாளராக வச்சுக்கலாம். அந்த குடும்பத்திலேருந்து அந்த பெண்ணின் தாத்தா அல்லது சகோதரன் அல்லது வந்து அப்பா, இவங்களில் யாரோ ஒருத்தன் அண்ணனோ அல்லது தம்பி, இப்படி யாரோ ஒரு ஆணை வந்து தனது உதவியாளராக வச்சுக்கலாம், காவலராக வைத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு பெண்ணும் கணவர் இருந்தால் கணவன், கணவர் இல்லை என்றால் தந்தை, தந்தை இல்லை என்றால் தாத்தா. இப்படி தந்தை இருந்தாலும் சரி, நான் தாத்தாவை வச்சுக்கிறேன் என்னுடைய உதவியாளர். அப்போ யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. இந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் தொடர்பு இருக்குது, கள்ள தொடர்பு இருக்குது. ஏன்னா நெருங்கி ஒன்றா வேலை செய்ய போகிறாங்க. அந்த தெருவில் ஒன்றாவே சேர்ந்து அந்த ஊரின் வளர்ச்சிக்காக, அந்த தெருவின் வளர்ச்சிக்காக அதற்குன்னு கொடுக்கப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் உழைப்பாங்க. எப்போதும் தெரு அப்படி உழைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த தெருவின் வளர்ச்சிக்காக சுத்தமாக வச்சுக்கிறது, தெருவை சுத்தமாக வச்சுக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க. குடியிருப்பு பகுதிகளில் வந்து மூலிகைகள்லாம் வளர்க்கப்படும். இப்போ விவசாய நிலப்பகுதின்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். அங்கே வந்து உணவு உற்பத்தி செய்யப்படும். ஆனால் குடியிருப்பு பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து என்ன வளர்க்கப்படும்? மருத்துவ குணமுள்ள மூலிகைகள், செடிகள், கொடிகள், மரங்கள் வளர்க்கப்படும் நம்ம சொல்லியாச்சு. அப்போது வந்து இந்த மாதிரி இப்படி தான் வந்து ஒரு தெருவில் தேர்தல் என்பது நடைபெறும். அந்த உதவியாளர் யாருன்னா அந்த பெண்ணின் வந்து விமர்சிக்கும் பாலியல் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட உறவு முறையினரை தனது
ஒரு தனது துணையாக, தனக்கு துணையாளராக, உதவியாளராக வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு 20 பேர் வந்து ஒவ்வொரு தெருவையும் ஆட்சி செய்வாங்க. 160 பேர் கொண்ட ஒரு தெருவை ஆட்சி செய்கிற பொறுப்பு வந்து 10 பெண்கள். 10 பெண்களுக்கும் 10 உதவியாளர்கள். மொத்தம் 20 பேர் சேர்ந்து அந்த ஊரை வந்து ஒவ்வொரு மாதமும் நிர்வகிப்பாங்க, ஆட்சி செய்வாங்க. அது ஊர் சுத்தமாக வச்சுக்கிற வேலை அவங்க தான் அதை பண்ணுவாங்க. சுத்தமாக வச்சுக்கிறது, அப்புறம் வந்து அங்கே உள்ள பிரச்சனைகள். இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது அந்த ஊரில், அந்த தெருவில் உள்ள 2 குடும்பத்துக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை வருது, 2 பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை வந்து பேசி தீர்க்கிற வேலையை யார் செய்வா அப்படின்னா, நிரந்தரமாக ஒரு நாட்டாமை மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டார். அந்த 10 பெண்களாக சுழற்சி முறையில் அந்த ஊரின் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறோம்ல, அவங்க தான் அந்த பஞ்சாயத்து அந்தந்த நேரத்தில், அவங்க ஆட்சி செய்கிற நேரத்தில் அந்த தெருவில் நடக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்ப்பாங்க, ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் ஆண்கள் பார்த்துப்பாங்க, அந்த உதவியாளர்களாக காவலர்களாக பொறுப்பேற்கிறாங்களோ அவங்க பார்த்துப்பாங்க. பெண்கள் மட்டுமே சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் அந்த பெண்கள் தலைவிகளாக ஆட்சி செய்கிறார்கள்ல அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு ஜட்ஜி மாதிரி நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்லுவாங்க, விசாரித்து அந்த தெருவில் உள்ள எல்லோரையும் ஒன்று கூட்டி ஒரு பேசி தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்போது ஆண்கள் பெண்களும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஆண்களும் பெண்களும் கூட நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. தீர்ப்பு சரியாக சொல்லுவாங்களான்னா சரியாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எளிமையாக வாழ்கிறாங்க. அங்கே பணம் என்கிற ஒரு நடைமுறை கிடையாது. அப்புறம் அங்கே உள்ள நிர்வாகங்கிறது ரொம்ப எளிமையானது, பிரச்சனைகளும் எளிமையானது, ரொம்ப குழந்தைத்தனம் மாதிரி கூட இருக்கும். ஒரு பிரச்சனைகளும் எளிமையானது. நம்மளை மாதிரி ரொம்ப ஆராய்ச்சி இங்கே உள்ள சட்டங்களை படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப ஆவணங்கள், பாஸ்போர்ட்டு அல்லது வந்து ஒரு ஆவணம், அந்த சர்டிஃபிகேட்டு, விவோ சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட்டு, படிப்பு சர்டிஃபிகேட்டு, இப்படி ஆவணங்கள், ஏகப்பட்ட ஆவணங்கள். இதுக்கு அவர்கிட்ட போகணும், அதுக்கு இவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கணும், இது அங்கே போய் பாதுகாத்து வைக்கணும், இப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ், இப்படி ஏகப்பட்ட நடைமுறைகள். இதில் உங்களுக்கு உரிமை கிடையாது, இதில் அவர்கிட்ட போயிட்டு தான் நீங்கள் இதை பண்ணணும், இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கலானது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய. ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க வந்து செய்கிற வேலையை, அவங்க செய்கிறது உணவு உற்பத்தி செய்கிற வேலை. அப்புறம் அவங்களுக்கு விளையாடுவாங்க, ஆடி பாடுவாங்க, குழந்தை குட்டிகளை பெற்றுப்பாங்க, காதல் பண்ணுவாங்க, இப்படி ஒரு எளிதான ஒரு வேலையை தான், வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. அதில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு கூறுறது வந்து ரொம்ப எளிது. அதில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு கூறுவதற்கு நீ பெரிய வந்து பிஎல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனித வாழ்க்கை கடினமாகும்போது தான் அப்போ இந்த மாதிரி நீதிமன்றம்லாம் தேவைப்படுது. அதுக்கு பெரிய படிப்பு படிக்க வேண்டியிருக்கு. அந்த சட்டங்களை படிக்கிறதுக்கு நான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள சட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் பின்வரும் வீடியோக்குள்ளே, இனிமேல் வர்ற வீடியோக்குள்ளே சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி தான் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்குள்ள மக்கள் வந்து தங்களுடைய நிலங்களை ஆட்சி செய்வார்கள். நீ பிறந்துட்டாலே போதும், பெண்ணாக பிறந்துட்டாலே உனக்கு அந்த பதவி வந்து வந்துடும், ஒரு கௌரவ பதவி. அது நீ முதியவராக இருப்ப, உன்னால் வந்து எழுந்து நடக்க முடியாது, படுக்கையில் கிடப்ப, நோய்வாய்ப்பட்டு நோயெல்லாம் அவங்களுக்கு வராது, முதுமையின் காரணமாக நீ படுத்து கிடப்ப. அப்போ கூட நீ அந்த தெருவின் தலைவி, அந்த மாதத்தில் நீ தலைவியாக தேர்ந்தெடுக்கப்படுவாய் அப்படிங்கிற செய்தி. தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய், இந்த மாதம் நீ தான்ப்பா தலைவி. அந்த அம்மாவால் வந்து எந்திச்சு நடக்க விட முடியாது, படுக்கையில் கட்டிலில் படுத்து கிடப்பாங்க. முதுமை வயசு ஒரு 120 ஆயிருக்கும், 115 ஆயிருக்கும். அவங்க வந்து ஒரு 120 வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 120 வயசு வரைக்கும் கண்டிப்பாக ஈஸியாக வாழ்வாங்க. அது சாகிற தருவாயில் இருக்காங்க. ஆனால் சாகும்போது கூட, சாகிற வரைக்கும் அவங்க தன்னுடைய தான் வாழ்கிற ஊரின், தான் வாழ்கிற அந்த தெருவின், கூட்டு குடும்பத்தின் தலைவியாக சுழற்சி முறையில் அந்த பதவி அவங்களை தேடி வரும். அவங்களால முடியலன்னா அது கௌரவ பதவி. அதில் செயல்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. செயல்பட முடியாத போது, ஒரு குழந்தையாக இருக்கும்போது அல்லது ஒரு முதுமையில் இருக்கும்போது, எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு முதுமையில் இருக்கும்போது, பிறர் உதவி இல்லாமல் வாழ முடியாத அந்த முதுமையில் கூட அவர்கள் அந்த பதவியை வகிப்பார்கள். உணர்வாங்க, நான் இந்த தெருவுக்கு தலைவி, நான் எனது ஊரின் தலைவி அப்படின்னு உணர்வாங்க. ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு மாதத்தில் 300 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். 300 ஆண்கள் அவர்களின் உதவியாளர்களாக இருப்பார்கள். உதவியாளர் யாருன்னு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு பெண்ணோட கணவராக இருக்கணும், தந்தையாக இருக்கணும், அல்லது சகோதரனாக இருக்கணும்.
இப்படி தாத்தாவாக இருக்கணும். இப்படி இந்த உறவு முறையை யாரும் வந்து தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றா சேர்ந்து அந்த தெருவின் வளர்ச்சிக்காக நிறைய வேலைகளை செய்வாங்க, சேர்ந்து திட்டமிடுவாங்க. அந்த தலைவி சொல்கிற வேலையை அந்த ஆண் செய்யணும். அப்போது வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு உறவுமுறை, நான் சொல்கிற மாதிரி கணவன், அப்பா, சகோதரன், தாத்தா, இந்த மாதிரி ஒரு உறவுமுறையை வந்து யாரும் கொச்சைப்படுத்த மாட்டாங்க. அப்போ பெண்கள் வந்து இப்போ ஏன் ஆட்சிக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னா, பெண்கள் அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு போனால் அவங்க நடத்தையை விமர்சிப்பாங்க, அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். இப்போ ஒரு பெண் வந்து பஞ்சாயத்து தலைவியாக இருக்கிறா அப்படின்னா, அங்கே உள்ள ஆண்கள் வந்து கவுன்சிலராக இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போது அந்த கவுன்சிலர்களோட இந்த பெண் பஞ்சாயத்து தலைவி வேலை போய் நிறைய பொது சேவைகளை செய்ய வேண்டியிருக்கும். அப்போது அவங்கள 2 பேர்த்தையும் சம்மந்தப்படுத்தி சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க, சந்தேகப்படுத்தி விமர்சனம் வைப்பாங்க. அதுக்கு பயந்தே அப்போ அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும். அப்போ அதுக்கு பயந்தே பெண்கள் அரசியலுக்கு வர மாட்டாங்க. இதெல்லாம் துணிஞ்சு வீட்டில் அதையும் கடந்து கணவரின் நம்பிக்கை பெற்ற பெண்கள் தான் அரசியலுக்கு வருவாங்க. இந்த நடத்தை இது வந்து பெண்களின் சுதந்திரத்திற்கு தடையானது. அதனால் வந்து பெண்களின் உதவியாளர்களாக அந்த தெருவில் உள்ள யாரோ ஒருவரை நியமிக்கக்கூடாது. அந்த பெண்ணின் அந்த நடத்தையை விமர்சிப்பதற்கு வாய்ப்பில்லாத உறவினர்களான ஆண்களை தான் மட்டும்தான் நியமிக்கணும். அப்பா, கணவன், அப்புறம் தாத்தா, சகோதரன், இந்த மாதிரி பேரன், மகன், இப்படி யாராவது இந்த மாதிரி உறவு முறையில் உள்ள ஆண்களை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணின் உதவியாளராக நியமிக்கணும். அப்போ ஒரு தெருவில் வந்து 10 பெண்கள் வருவாங்க ஒவ்வொரு மாதமும். 10 கூட்டு குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு பெண்கள், ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு பெண்கள் வருவாங்க. அதே மாதிரி 10 கூட்டு குடும்பத்துலேயும் 10 பெண்கள், ஒரு தெருவில் வந்து 10 பெண்கள் தலைவியாக இருப்பாங்க ஒரு மாதத்துக்கு. அப்போது ஒரு ஊரில் 30 தெரு இருக்குது. 30 தெருவுலேயும் ஒவ்வொரு தெருவுலேருந்தையும் 10 பெண்கள் தலைவியாக அந்த மாதத்தில் பொறுப்பேற்பாங்க. அப்படின்னா அந்த பெண்கள் அந்த நேரத்தில் தெருவுக்கு மட்டும், அவங்க வசிக்கிற தெருவுக்கு மட்டும் தலைவியாக இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, தனது ஊருக்கே தலைவியாகவும் இருப்பாங்க. ஒரே நேரத்தில் ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவான்னா, தனது கூட்டு குடும்பத்தின் தலைவியாகவும் இருப்பாள், அதே மாதத்தில் தனது தெருவின் தலைவியாகவும் இருப்பாள், அதே மாதத்தில் தனது ஊரின் தலைவியாகவும் இருப்பாள். இப்படி ஒரு பெண் ஒரே நேரத்தில் 3 அமைப்புகளுக்கு தலைவியாக இருப்பாள். அப்போது 300 கூட்டு குடும்பத்திலேருந்து தலா ஒரு பெண் வீதம் 300 பெண்கள் ஒரு ஊரின் தலைவியாக பதவி வகிப்பார்கள், பொறுப்பை ஏற்று செயல்படுவார்கள். சும்மா அந்த ஊரின் வளர்ச்சிக்காக செயல்படுவார்கள். 300 பெண்கள் தேவையா ஒரு ஊருக்கு? ஊருங்கிறது எவ்வளோ பெரிய அமைப்பு. ஒரு ஊருங்கிறது 300 எவ்வளோ பெரிய அமைப்புன்னு நான் சொல்கிறேன். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊர் வந்து எவ்வளோ பெருசுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க 300 கூட்டு குடும்பம் இருக்குது. ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் அதன் குடியிருப்பு பகுதி என்பது நிலம் பரப்பளவு, குடியிருப்பு இருக்கின்ற நிலத்தின் பரப்பளவு என்பது 1 ஏக்கர். அப்படின்னா 300 கூட்டு குடும்பம் இருக்குது. 300 ஏக்கர் குடியிருப்பதற்கு மட்டுமே அங்கே 300 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. நீளமாக, அதாவது 300 ஏக்கரும் வரிசையாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது நீளமாக தான் இருக்கும், அது ஒரே நேர்கோட்டில் இருக்கும். 300 ஏக்கர்னால் எப்படி இருக்குன்னா, ஒரு வரிசையில் 180 வீடு இருக்கும், 180 கூட்டு குடும்பம். அப்புறம் இன்னொரு வரிசையில் 150 கூட்டு குடும்பம். இப்படி 300 கூட்டு குடும்பங்கள் வந்து வரிசையாக நேராக இருக்கும். அதற்கு பின்னாடி விளைநிலம் இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் 32 ஏக்கர் விளைநிலம். அப்போ 10 கூட்டு குடும்பத்திற்கு 320 ஏக்கர் விளைநிலம். ஒரு தெருவில் வசிக்கிறவங்களுக்கு 320 ஏக்கர் விளைநிலம் தேவைப்படுது. 10 ஏக்கர் குடியிருப்பு பகுதி தேவைப்படுது. அப்போ 330 ஏக்கர் நிலம் இப்படியே ஒரு தெருவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அப்புறம் வந்து அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு விளையாட்டு மைதானம், ஆண்களுக்கு 1 ஏக்கர் நிலத்தில் விளையாட்டு மைதானம், பெண்களுக்கு 1 ஏக்கர் நிலத்தில் விளையாட்டு மைதானம், அப்புறம் கலை பூங்கா, அது ஒரு ஏக்கர், அப்புறம் காதல் பூங்கா, அது ஒரு ஏக்கர். இந்த மாதிரி அப்போது ஒரு தெருவிலே வந்து கிட்டத்தட்ட 400 ஏக்கர்கிட்ட வருது. அப்போது 30 தெரு கொண்டது 3×4 1200 ஏக்கர்கிட்ட போகும். 1200 ஏக்கர் ஒரு ஊரின் ஒரு தப்பாக சொல்லிட்டேன். ஒரு தெரு வந்து 400 ஏக்கர், ஒரு தெருவுக்காகவே 400 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது.
விளைநிலம், குடியிருப்பு நிலம் எல்லாம் சேர்த்து 10 கூட்டு குடும்பம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் 32 ஏக்கர் விளைநிலம் தேவைப்படுறதுனால விளைநிலத்திற்காகவே ஒரு தெருவுக்கு வந்து 10 × 32 320 ஏக்கர். அப்புறம் குடியிருப்பு நிலம் அதற்காகவே ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் 1 ஏக்கர் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. ஒரு தெருவில் வந்து 10 கூட்டு குடும்பம் இருக்கும், அப்போ 330 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. அப்புறம் இடையில சாலையெல்லாம் போகுது. ஒரு தெருவில் வந்து 2 சாலை போகும். ஏன்னா 5 கூட்டு குடும்பம் ஒரு வரிசையிலும் அதற்கு எதிர் வரிசையில் வந்து 5 கூட்டு குடும்பமும் இருக்குது. இதுக்கு இடையில் வந்து ஒரு சாலை, அதுக்கு அடுத்தால இந்த 10 கூட்டு குடும்பத்திற்கும், அதாவது ஒரு தெருவில் உள்ள 10 கூட்டு குடும்பத்திற்கு தேவையான விளையாட்டு மைதானம், கலை பூங்காக்கள் எல்லாம் வந்து இடையில வருது. நீதிமன்றம், நிர்வாக அலுவலகங்கள், காதல் பூங்காக்கள்லாம் இடையில வருது. இப்படி மொத்தம் ஒரு 400 ஏக்கர்னு வச்சுப்போமே. ஒரு தெருவுக்காக நம்ம 400 ஏக்கரை ஒதுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது 10 தெருவுக்கு 4000 ஏக்கர், 10 தெருவுக்கு 4000 ஏக்கர், 30 தெருவுக்கு 12,000 ஏக்கர். 30 தெரு கொண்டது ஒரு ஊர். ஒரு ஊரின் பரப்பளவு 12,000 ஏக்கர். பார்த்துக்கோங்க, ஒரு ஊரின் பரப்பளவு 12,000 ஏக்கர். அங்கே வந்து விளைநிலம் இருக்குது, குடியிருப்பு பகுதி எல்லாமே இருக்குது, விளையாட்டு மைதானம், அந்த மக்களுக்கு தேவையான விளையாட்டு மைதானம், அங்கே நிறைய கிணறு இருக்குது, கிணறுலாம் அங்கே இருக்குது, கிணறு. அப்புறம் வந்து நீதிமன்றம், இப்படி ஒவ்வொரு தெருவுலேயும் நீதிமன்றம் இருக்குது. எல்லா வசதிகளும் அங்கே இருக்குது. ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை ஒரு ஆடம்பரமாக மாற்றுறோம். இது ஆடம்பரத்தை பொது உடைமையாக மாற்றுறோம். ஒவ்வொருத்தரும் ஆடம்பரம் என்பது அங்கே பொதுவானது. அவங்களே திட்டமிட்டு ஒரு தங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தவிர்க்க முடியாத கட்டமைப்புகளை அவர்கள் உருவாக்கி வாழ்கிறார்கள். அதன் மூலம் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இப்படி 12,000 ஏக்கர் கொண்டது ஒரு ஊர். அப்போ 12,000 ஏக்கர் கொண்ட அந்த ஊரில் விளைநிலம் இருக்குது, குடியிருப்பு பகுதி இருக்குது, விளையாட்டு மைதானங்கள் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, நிர்வாக அலுவலகம், கிணறுகள் இருக்குது, இப்போ கழிப்பிடங்கள் இருக்குது. இப்படி நிறைய பிரச்சனைகள். 12,000 ஏக்கர் நிலப்பரப்பை வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு பெண்ணை போய் நம்ம ஒரு பெண்ணை போய் தலைவியாக வைக்க முடியுமா? அப்போ 300 பெண்கள் தலைவியாக இருக்காங்க ஒவ்வொரு மாதமும். 300 பெண்களுக்கு 300 உதவியாளர்களாக, காவலர்களாக ஆண்கள் இருக்காங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கு காவலர்கள் தேவை. அப்போது இரத்த உறவோடு தொடர்புடைய ஆண்கள் தான் அந்த பெண்ணுக்கு காவலர்களாக இருக்க முடியும். அண்ணன், இல்லைனா தம்பி, இல்லைனா மகன், இல்லைனா தாத்தா, அப்பா, இப்படி இல்லைனா கணவன், இப்படி இந்த மாதிரியான ஆட்கள் உதவியாளர்கள் எனப்படும் காவலர்களாக இருப்பார்கள். இப்படி 600 பேர் பெண்கள் தலைவிகளாக, 300 பேர் அந்த பெண்களுக்கு தலைவிகளாக உள்ள பெண்களுக்கு உதவியாளர்களாக, காவலர்களாக செயல்படுகிற 300 ஆண்கள், இப்படி 600 பேர் சேர்ந்து அந்த ஊரை வந்து ஆட்சி செய்வாங்க. ஆட்சி செய்கிறது பெண்கள் தான், அவங்களுக்கு உதவியாக தான் 300 ஆண்கள் இருப்பாங்க. 600 பேர் சேர்ந்து நிர்வகிப்பாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கிராமத்தை. ஒரு கிராமம் என்பது 12,000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. 12,000 ஏக்கரில் வந்து மொத்தம் எத்தனை பேர் வசிப்பாங்க? 300 குடும்பங்கள் இருக்குது. ஒரு குடும்பத்தில் வந்து 16 பேர் அப்படின்னா 300 குடும்பத்தோட 3 10 30 36 18 4,800 பேர் வசிப்பாங்க. ஒரு ஊரின் மக்கள் தொகை 4,800 பேர் வசிப்பதற்கு 12,000 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. அப்படின்னா அப்போ இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி பேருக்கு எத்தனை ஆயிரம் நிலப்பரப்பு, எத்தனை லட்சம், எத்தனை கோடி நிலப்பரப்பு தேவைப்படும் என்பதை கணக்கிட்டு கொள்ளுங்கள். இப்படி இருந்தால் தான் அவங்களால இடையூறு இல்லாமல், பிறருக்கு இடையூறு இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் உள்ள 120 கோடி பேருக்கு போதுமானதாக இந்தியாவின் பரப்பளவு உள்ளதா? அப்படி இல்லை. இந்தியா மக்கள் 120 கோடி பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு போதுமான பரப்பளவு இந்தியாவில் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? இந்த ஆஸ்திரேலியாவில் அளவுக்கு அதிகமாக நிலத்தை வச்சுருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் அங்கே போய் குடியேறணும். அந்த ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரேபியாவில் வந்து வசிக்க முடியாது, அங்கெல்லாம் வாழ முடியாது. அவங்கெல்லாம் போயிட்டு ஆஸ்திரேலியாவை நோக்கி போயிடணும். எதுக்காக வந்து நீ அளவுக்கு அதிகமாக நிலம் வச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இயந்திர அறிவியல் உலகில் இல்லை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். இப்போ ஆஸ்திரேலியாக்காரங்க அளவுக்கு அதிகமாக நிலத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, 30 கோடி பேர் தான் இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே பரப்பளவு பல மடங்கு இருக்குது.
அதை வச்சுட்டு அவங்க இன்னும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து மோட்டார் வாகனங்கள் கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மோட்டார் வாகனங்கள் கிடையாது. அங்கே வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆண்களும் பெண்களும் எங்கே போனாலும் நடந்து போவார்கள். இன்னும் வேகமாக போனால் ஓடுவாங்க, ஓட்டமும் நடையுமாக தான் இருப்பாங்க. அதான் உயிரோட இயல்பு. வாகனங்கள் வச்சுருக்கிறது வந்து ஒரு ஆடம்பரம், அது வந்து கஷ்டம். வாகனங்களில் நம்ம வேகமாக போகிறோம்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நடந்து போகிறது தான் ஈஸி. வாகனங்களில் நீங்கள் வேகமாக போகலாம், ஆனால் பாதுகாப்பாக போக முடியாது, எளிதாக போக முடியாது. வேகமாக போகிறது ஒரு எளிது கிடையாது, அது கஷ்டம். நீங்கள் ஒரு வண்டியை வச்சுருந்தீங்கன்னா அதை பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அதை விட நடந்தே போயிடலாம். ரொம்ப தூரமாக இருக்க போய் தான் நம்ம வந்து அந்த வண்டியில் போயிட்டுருக்குறோம். நம்ம வந்து ஒரு ரொம்ப தொலைவு தினமும் பல்வேறு தேவைகளுக்காக நிறைய தூரம் போயிட்டு வரனால தான் நம்ம மோட்டார் வாகனங்களை வச்சுருக்கோம். இருசக்கர மோட்டார், ஸ்கூட்டர், பைக்குன்னு வாங்கி வச்சுருக்கோமே தவிர நம்ம அதிக தூரம் போக போகிறதில்ல. நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நடந்து போய் முடிகிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படின்னா அந்த வண்டியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வண்டியெல்லாம் பராமரிக்கிறது அவ்வளோ கஷ்டம். அது பெட்ரோல் போடுறது விடுங்க, அது வந்து ஒரு பிரச்சனை வந்துன்னா அதை வந்து இயக்கிறது, அதை ஓட்டுறது, இதெல்லாம் அவ்வளோ கஷ்டம். அது வேகமாக போகிறோம், அவ்வளோதான். வேகமாக போகிறதுக்காக நம்ம ஒரு சிரமத்தை அனுபவிக்கிறோம். வண்டி ஓட்டுறது ஒரு சிரமமான வேலை. நடக்கிறது தான் எளிது, ஓடுறது தான் எளிது. அதை விட நடப்பது, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நடந்து போகிறீங்கன்னா அப்படியே இறங்கி வீட்டை விட்டு இறங்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா பக்கத்து தெருவுக்கு போகிறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அல்லது உங்கள் தெருவிலே ஒரு கடைசி வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, கடைசியில் உள்ள அந்த கடைக்கு போகிறீங்க அப்படின்னா வீட்டை விட்டு இறங்கி நடந்து போய்கிட்டே இருக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கு போய் ஒரு வண்டி எடுத்து அதை வந்து சாவியை போட்டு சாவியை தேடி திருகி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அதை உட்காந்து திருகி அப்புறம் திரும்ப அங்கே ஸ்டாண்டு போட்டு அப்புறம் கடையில் போய் ஒன்று வாங்கி அதை வாங்கிட்டு இருந்தப்புறம் திரும்ப வண்டியில் சாவியை போட்டு திருப்பி அப்புறம் வண்டியில் உட்காந்து திரும்ப வந்து கஷ்டம். அதை விட நடக்கிறது தான் ஈஸி. நம்ம கார்லேயோ பஸ்லேயோ ஃப்ளைட்லேயோ போகிறது வந்து நம்ம ஈஸி கிடையாது. அதனால் வேகமாக போகலாம். ஒரு இடத்துக்கு தொலை தூரத்திற்கு நம்ம உடனே போகலாமே தவிர நடக்கிறத விட அது ஒன்றும் ஈஸி கிடையாது. நடக்கிறது தான் ஈஸி. இறங்கி நடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஒரு வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாமே கஷ்டம். நீங்கள் அதை உணர்ந்தால் தான் தெரியும். நான் உணர்ந்துருக்கேன். வண்டிங்கிறது எனக்கு கஷ்டமாக தான் தெரியும், நடக்கிறது தான் எனக்கு எளிது. ஆனால் ரொம்ப தூரத்துக்கு போகும்போது எனக்கு வண்டி அதெல்லாம் தேவைப்படுது. ரொம்ப தூரத்துக்கு என்னால் நடக்க முடியாது. யாராலுமே வந்து ரொம்ப தூரத்துக்கெல்லாம் நடந்து போயிட்டு திரும்பி வர முடியாது. அப்படிங்கும்போது ரொம்ப தூரத்துக்கு யாரும் நடக்கவும் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப தூரத்துக்கு நடக்கிறதோ அல்லது ஓடி போய் அப்படின்னு அப்போ நம்ம அளவுக்கு அதிகமான தூரம் நம்ம போகிறதுனால தான் இருசக்கர மோட்டார் வாகனங்கள் இல்லை. அப்படி ஒரு வாகனமே இல்லைன்னா யாரும் வந்து அதுக்காக இப்போ வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒருத்தரோட அலுவலகம் இருக்குது, அவர் வந்து மோட்டார் சைக்கிள்லாம் இருக்குது, பஸ் இருக்குது, அதனால தான் அவர் வந்து அதில் போகிறாரு. மோட்டார் சைக்கிளே இல்லை, பஸ் இல்லை அப்படின்னா நடந்து போக மாட்டார். அந்த வேலையே வேண்டான்ட்டுருவார். என்னாலலாம் நடந்து போக முடியாதுப்பா, நம்ம முன்னாடி போயிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் அது சும்மா அது வந்து யாரோ 1-2 பேர் செஞ்சுருப்பான். அதை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதாக மாற்ற முடியும், பொதுவான உதாரணமாக காட்ட முடியாது. அதனால் வந்து நடந்து போகிறது இருக்குல்ல, நம்ம தூரமாக இருந்து நம்ம நடந்தான் போகணும், வேறு வழி இல்லைன்னா அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு நடக்கிறது வந்து பக்கத்தில் சும்மா 1 கிலோமீட்டரில் நம்ம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதுக்குள்ளே நம்முடைய வாழ் எல்லைங்கிறது என்னதுன்னா, நாம் வாழ்வதற்கான எல்லைங்கிறத எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்னா, ஒரு மனித உயிர் வாழ்வதற்கான யாரோ வாழ்வதற்கான பரப்பளவு எல்லையை நாம் எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்னா, நடந்து போயிட்டு திரும்பி வரணும். ஒருத்தன் காலையில் எழுந்துச்சி வீட்டை விட்டு வெளியே போகிறான் அப்படின்னா, நீ வந்து எங்கே வேணாலும் போ, ஆனால் நீ மாலையில் வீட்டில் இருக்கணும். அந்த அளவுக்கு தூரத்துக்கு தான் நீ போகணும். மாலையில் வீடு திரும்ப முடியாத, மாலையில் மட்டும் கிடையாது, மத்தியானமும் நீ வீட்டுக்குள்ளே வரணும். காலையில் போனால் ஒருத்தர் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவாருன்னா கிடையாது, நிறைய வாட்டி வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். காலையில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு மீண்டும் வீட்டுக்கு வரணும். மீண்டும் வீட்டை விட்டு கிளம்பிட்டு அங்கே வெளியே விளையாண்டுட்டு சில வேலைகளை செஞ்சுட்டு திரும்ப ஒரு 2 மணிக்கு வீட்டுக்கு வரணும். திரும்பவும் வீட்டை விட்டு 2 மணிக்கு வெளியே போயிட்டு இது எல்லாமே நடந்து போயிட்டு மீண்டும் வீட்டுக்கு வரணும்.
2 மணிக்கு போயிட்டு ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு, ஒரு 4 மணிக்கு திரும்ப வீட்டிலேருந்து வெளியேறி ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும். இது எல்லாமே நடந்தோ அல்லது ஓடி. அப்போ எவ்வளோ தூரம் போவாங்களோ அதுதான் அவங்களுடைய வாழிட எல்லை, வாழிட பரப்பளவு. இப்போ ஒரு மோட்டார் சைக்கிளில் போனால் நம்ம 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கூட போவோம். அதெல்லாம் கிடையாது, நடந்து போயிட்டு. ஏன்னா மோட்டார் சைக்கிள்லாம் கஷ்டமான விஷயம். ஈஸி எதுன்னா நடக்கிறதும் ஓடுறதும் தான். ஏன்னா எளிமையாக வாழக்கூடியவர்கள், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள் அத்தனை பேர் எளிமையாக தான் வாழ்வாங்க. இந்த மாதிரி வாகனங்களை வச்சுக்கிட்டு சக்கரங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை வச்சு ஓட்டுறது உருள்றது இந்த வேலைலாம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விட்டால் தான் நம்மளால் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் கவனம் செலுத்த முடியும். நீங்கள் ஒரு வண்டி வச்சுக்கிட்டீங்கன்னா வண்டியை பழுது பார்க்கணும், பராமரிக்கணும், அதை பற்றி யோசிக்கணும், அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நேரங்களை அது பிடுங்கி சாப்பிட்றோம். அதுக்காக செலவழிக்கணும். நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும், இந்த மாதிரியான தேவைகளுக்காக நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தை தான் நம்ம அதுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எளிமையாக வாழ்கிறவர்கள், அவர்கள் நேரத்தின் அருமை தெரிந்தவர்கள், நேரத்தை நிர்வகித்து திட்டமிட்டு செலவழிப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் விளையாடுவதற்கு 1 மணி நேரம், அது அப்படின்னு சொல்லிட்டு காதல், பொதுவெளியில் காதல், வீட்டில் காதல் அது வேறு விஷயம். பொதுவெளியில் காதலிப்பதற்கு 1 மணி நேரம், பொதுவெளியில்னால் காதல் பூங்கா, அப்புறம் கலை பூங்காக்களில் போயிட்டு ஒரு கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு 1 மணி நேரம், விளையாடுவதற்கு 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு வாழக்கூடிய அவர்கள் அப்போ தான் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஏன் இப்படி இப்போ ஸ்கூலில் நடக்கிற மாதிரி ஏன் வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க பல வேலைகளை செய்யணும். அது பெரிய அறிவுபூர்வமாக இருக்குது. இதுதான் அறிவுபூர்வமானது. இது மகிழ்ச்சி இப்படி வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது டான்ஸு, ஆடல், பாடல், காதல், குடும்பம், தொழில், அப்புறம் நிர்வாகம், பொது சேவை. அப்போ தினமும் இந்த தெருவை சுத்தமாக வச்சுக்கிறதுக்குன்னு தினமும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் வேட்டையாடணும். இப்படி ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான இயற்கையான வழிமுறைகள் அத்தனையும் எதுன்னு நம்ம தெரிஞ்சு அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். ஒரு பாட வேலை மாதிரி நேரத்தை ஒதுக்கி திட்டமிட்டு வாழும்போது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் பன்முகத்தன்மை கொண்ட வாழ்க்கை. அப்படி வாழும்போது இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் அவங்க நேரத்தை தேவையில்லாமல் செலவழிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரமே, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே நேரம் அந்த அளவுக்கு பத்தலை. உடற்பயிற்சி செய்யணும், யோகாசனம் செய்யணும், தொழில் செய்யணும், அதுக்கு ஒரு 3 மணி நேரத்தை செலவழிக்கணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், ஓவியம் வரையணும், நிர்வாகம், அப்புறம் அந்த ஊரில் பிரச்சனைலாம் வரும், காதல் பிரச்சனை, அதுக்கெல்லாம் தீர்வு காணணும். அப்போ இதில் அவங்க ஒரு குதிரையை வாகனமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குதிரையை பராமரிக்கணும், அதுக்கு தேவையான உணவை தேடணும், அதை புரிஞ்சுக்கணும் வேறு. அதுக்கு இந்தந்த நேரத்தில் இதெல்லாம் பிடிக்காது, இப்படி போனால் வெட்டி உதச்சிரும், அதனால் அதுக்கிட்ட இந்த மாதிரி செயலெல்லாம் செய்யக்கூடாது, யாரும் கிட்ட வராமல் பார்த்துக்கணும், அதை மேய விடணும், அதுக்கு ஒரு விளைநிலம் தேவை, அதை தனியாகவும் விட முடியாது, அது ஊருக்குள்ளேயும் வந்துடக்கூடாது, மக்கள் குடியிருக்கிற பகுதிகளுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் குதிரையை வளர்க்க ஆரம்பித்தாங்கன்னா, ஒருத்தர் மட்டுமா குதிரையை வளர்ப்பார்? ஒரு ஊரில் நீ குதிரையை வளர்த்துக்கலாம்ப்பா, நீ எங்கே வேணாலும் போயிட்டு வர்றதுக்கு உனக்கு குதிரை தேவைப்படுது, ஆதலால் நீ குதிரையை வளர்த்துக்கொள் அப்படின்னு நம்ம அனுமதி கொடுத்துட்டா, ஒருத்தரை பார்த்து இன்னொரு வளர்ப்பார். ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்குது, ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் ஒரு குதிரைன்னு வச்சுக்கோங்க, 300 குதிரை வந்துடும். அப்புறம் அந்த குதிரையில் ஏற்படுற பிரச்சனைகள் அதிகம், அதுகளுக்கு உணவு தேவைப்படும், அவள் உணவு உற்பத்தி செஞ்சு கொடுக்கணும், அதனால் விபத்து ஏற்படும், குதிரையில் ஏறி சவாரி செஞ்சு கீழே விழுந்து அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ ஊர் ஃபுல்லாக அந்த குதிரை சாணி வாடை அடிக்கும், சுகாதார கேடு ஏற்படும். அதனால் இதனால் நேரம் செலவழியும், தேவையில்லாமல் குதிரைக்காக நேரத்தை செலவழிச்சு. அதுமாதிரி செல்லப்பிராணிகளை வளர்க்குறதுலையும் நம்ம ரொம்ப இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். செல்லப்பிராணிகளை வளர்க்குறோம் அப்படின்னா அதை போட்டு நம்ம எப்பவும் கையிலே பிடிச்சிட்டு அலையக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுக்கிட்டுக்கூடாது. அதை சுதந்திரமாக வாழணும், அதுவாக நம்மக்கிட்ட வரணும். ஒரு நாயை வளர்க்குறோன்னா அதை சுதந்திரமாக வாழ விடணும், அதுவாக நம்மக்கிட்ட வரணும், அது வெளியில் சுற்றிட்டு இயல்பாக வாழ விடணும். அப்படின்னா ஆடு மாடை நீங்கள் ஏன் விளைநிலத்தில் அடைச்சி வைக்கிறோன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்கலாம். ஆடு மாடுனா அதை நம்ம சுதந்திரமாக வச்சுட்டு அப்புறம் அதை தேடி நாம் போய்ட்டோம். நாயின்னா எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஒரு ஆடு மாடு அப்படி வராது.
எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வராது. அது பாட்டுக்கு எங்கேயாவது உட்காந்துக்கும், படுத்துக்கும். அதை தேடி நம்ம அலையக்கூடாதுல்ல. அதனால வந்து ஆடு மாடை நம்ம விளைநிலத்தில் வச்சு வளர்க்குறோம். நாய் வந்து அதை ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குறது கஷ்டம். அதை இயல்பாக விட்டோம்னா அது ஊரெல்லாம் சுற்றிட்டு வரும், ஆனால் வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி நேரத்தை வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்கிற மக்கள் இருக்காங்களா, நேரத்தை வந்து வீணாக்க மாட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா, இயற்கையோடு 2040க்கு பிறகு வாழ போகிறாங்கள, அவங்க யார் அப்படின்னா ரொம்பவும் அறிவாளிகள். அவங்க தான் அறிவாளிகள். இப்போ இந்த உலகத்தில், அந்த உலகத்தில் அவர்கள் தான் அறிவாளிகள். எப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ தெரிந்தவர்கள் தான் அறிவாளிகள். மகிழ்ச்சியாக வாழ்வதை ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள். ஒற்றுமையாக இருப்பார்கள், ஒழுக்கமாக இருப்பார்கள், கட்டுப்பாடு நிறைந்தவர்கள். மூட நம்பிக்கை என்பது 1% கூட இருக்காது அவங்களுக்கு. ஏன் எதுக்குன்னு முன்னோர்கள் சொன்னாங்கன்னு இந்த மாதிரியான கதையெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கான காரணம் தெரியணும், எளிதாக சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். சும்மா முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எதையும் நம்ப மாட்டாங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அங்கே ஆண் பெண் சமத்துவம் என்பது தேவை. ஏன்னா ஒரு பெண்ணை அடிமைப்படுத்திட்டு நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஆண்களும் பெண்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணுன்னா அதுக்கு பகுத்தறிவு தேவை, சமத்துவம் தேவை, ஆண் பெண் சுதந்திரம் தேவை. அல்லது பெண்ணின் ஆதிக்கம் அங்கே இருக்கணும். பெண்ணின் ஆதிக்கத்திற்கு ஆண்கள் கட்டுப்படணும். ஒழுக்கம் தேவை, கட்டுப்பாடு தேவை. மகிழ்ச்சின்னா கட்டுப்பாடு அதுக்கு எதிரானதில்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு கட்டுப்பாடு எதிரானதில்லை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியமாக வாழணும். அப்போ பகுத்தறிவு உடையவர்கள் தான் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால், நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது. நோய்களுக்கு காரணம் மூட நம்பிக்கைகள் தான். மூட நம்பிக்கைகள் தான் நோய்களுக்கு காரணம். அப்போ அவங்க ஆரோக்கியமாக வாழ போகிறவங்க யார்? 2040க்கு பிறகு வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழப்போகிற அந்த மக்கள் ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்கள். அவர்களிடம் நோய் இருக்காது. அப்படின்னா அவர்களிடம் மூட நம்பிக்கையும் இருக்காது. ஏனென்றால் மூட நம்பிக்கை தான் நோய்களுக்கு காரணம். இப்போ நாம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து சத்தானதுன்னு நாம் நம்புகிறோம்ல, அது ஒரு மூட நம்பிக்கை. சமைச்சு சாப்பிட்றோம்ல, அது ஒரு மூட நம்பிக்கை. அது செத்துப்போன உணவுக்கு நாம் சுவையை கொடுக்குறோம். உப்பு போட்டு செத்துப்போன உணவுக்கு சுவையை கொடுத்து அதுக்கு வந்து புதுவித மணத்தை கொடுத்து மசாலாக்களை சேர்த்து இது உயிருள்ள உணவு தான் அப்படின்னு செயற்கை உயிரை கொடுக்குறோம். செயற்கை உயிரை கொடுத்து அதை வந்து நம்ம வந்து உயிருள்ளது அப்படின்னு சொல்லி நாமே நம்ப வைத்து ஏமாற்றி நம்ம அதை சாப்பிட்றோம். அதனால தான் இவ்வளோ நோய். நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிறோம், எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கிறோம், மருத்துவ குணமுடைய மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். ஆனால் அப்போ ஏன் நமக்கு நோய் வருது? எல்லா காய்கறியும் சாப்பிட்றோம், ஏன் நோய் வருது? அது எல்லாத்தையும் சமைச்சிட்றோம், சாகடிச்சிட்றோம். பச்சையாக சாப்பிட்டோன்னா அதே உணவு நமக்கு நன்மை தரும். நாம் சாப்பிட்ற உணவு சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டா அதே உணவு நமது நோய்களை குணப்படுத்திவிடும். ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே நெருப்பெல்லாம் அவ்வளோ, தீப்பெட்டி கிடைக்காது, லைட்டர் கிடைக்காது, கேஸ் ஸ்டவ் கிடையாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் தீயை பற்ற வைக்கணும் அப்படின்னா நீங்களாக பற்ற வச்சு, அது எப்படி பற்ற வைப்பீங்க? கல்லையும் உரசி அல்லது மரக்கட்டையில் மரக்கிளையை வச்சு மரக்குச்சியை வச்சு உரசி தீயை வந்து தீப்பொறியை கிளப்பி அதில் தீயை பற்ற வச்சு நீங்கள் பொங்குறதுக்குள்ளே அவ்வளோதான், நீங்கள் ஓஞ்சிருவீங்க. ஆடா போயா, இதுக்காக நான் பச்சையாகவே சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்புறம் அதுக்கு வந்து அதை வேக வைக்கணும், அதுக்கு ஒரு சட்டி பானை தேவை, அப்புறம் அதை கழுவணும். இதெல்லாம் நேரம் வீணாக போகுது. ஒரு உணவுக்காக, ஆஃப்டரால் ஒரு வேளை உணவுக்காக நான் 2-3 மணி நேரத்தை செலவழிப்பேனா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள். அந்த நேரத்தில் நான் ஒரு கொஞ்ச நேரம் விளையாடுவேன், என் காதல் ஏதோ ஒன்று நான் பண்ணுவேன், ஒரு டான்ஸ் ஆடுவேன், அல்லது ஏதோ உடற்பயிற்சி செய்வேன், அல்லது விளையாடுவேன், ஏதோ ஒன்று செஞ்சால் அது பயனுள்ளதாக மாறப்போகுது. ஒரு உணவுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா? எப்போ கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, சமைப்பாங்க அப்படின்னா உடம்பு சரியில்லைன்னா சமைப்பாங்க. வெந்நீர்லாம் எப்போ போடுவாங்க? உடம்பு சரியில்லாதப்போ நமக்கு வந்து நாம் உண்ணுகிற உணவுகள் வந்து அதில் எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அதில் வந்து நல்ல விஷயமும் இருக்கக்கூடாது, கெட்ட விஷயமும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சமைக்கணும். சமையல் உணவில் அதான், நல்ல விஷயமும் இல்லை, கெட்ட விஷயமும் இல்லை.
அதில் வந்து ஊட்டச்சத்து அது மாதிரி அது ஒரு வெந்நீர் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து உடம்பு போய் எளிதாக ஏற்றுக்கும். அந்த மாதிரியான ஒரு தன்மை தான் வந்து சமைச்ச உணவில் இருக்குது. நல்ல விஷயங்கிறது அதில் இல்லை, கெட்ட விஷயமும் அதில் இல்லை. எப்போ அந்த சமைச்ச உணவு கெட்டு போகும்போது தான் அதில் கெட்ட விஷயம் வருது. சமைச்ச உணவில் நல்ல விஷயம் வரல, கெட்டு போனால் கெட்ட விஷயம், அதை யாரும் சாப்பிட போகிறதில்ல. அதை சமைக்கும்போது அதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம சாகடிச்சிடுறோம். அது உயிரற்ற உணவு. அதனால தான் நம்ம என்னென்ன உணவு சாப்பிட்றோம். ஆனால் அதனால் நம்ம உடம்புக்கு எந்த நன்மையும். எவ்வளோ கீரை சாப்பிடணும், தினம் கீரை சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கீரை சாப்பிட்றாங்க, வேக வச்சு கடைஞ்சி சாப்பிட்றாங்க. ஆனால் அதில் சத்தே இல்லை. நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள், ஒரு கைப்பிடி பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள், அதில் செம சத்து. எந்த கீரையும் சரி நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். நான் 3 கீரையை பச்சையாக சாப்பிடுவேன். மணத்தக்காளி கீரை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த 4 கீரை நான் பச்சையாக சாப்பிடுவேன். இது எல்லாராலையும் சாப்பிட முடியும். இப்படி அப்புறம் இந்த பழக்கத்தை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். இதை பச்சையாக சாப்பிட்றது மூலம் நமக்கு கிடைக்கிற நன்மை இருக்க, ஐயோ பயங்கர நன்மை. குடலில் உள்ள கிண்ணெல்லாம் ஆறி போயிடும். ஆனால் நீங்கள் என்ன தான் சமைச்சு கடைஞ்சி டெய்லி ஒரு கீரைன்னு சாப்பிடுங்க, வாழ்நாள் முழுதும் உங்கள் குடலில் உள்ள புண்ணெல்லாம் குணமாகாது, அது குணப்படுத்தாது. சும்மா நம்மளே சொல்லிக்கிறது. அதான் மூட நம்பிக்கை. சமைத்த உணவுகள் அத்தனையும் செத்துப்போனவை. அந்த செத்துப்போன சமைத்த உணவுகள் இருக்குதுல்ல, அது வந்து நமக்கு ஊட்டச்சத்து நிறைந்து நம்ம நம்பி சாப்பிட்றோம் பாருங்கள், அதுதான் மூட நம்பிக்கை. இதுதான் வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும். என்னடா நம்ம இவ்வளோ பார்த்து செய்கிறோம், நம்ம நம்பி அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஏமாற்றம் அது ஏற்படுது. அது அப்போ தான் வந்து அப்போ கூட நிறைய பேர் உணர மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து எந்த அளவுக்கு பச்சையான உணவுகளை நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு தான் நன்மை. தேங்காவா நீங்கள் வந்து அரைச்சி தினமும் தான் தேங்காவை அரைச்சி மசாலாவில் போட்டு குழம்புல வைக்கிறோம். தேங்காவோட சத்து நமக்கு கிடைக்க வேண்டியதுன்னு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அதை சமைச்சிடுறோம், அதில் உள்ள உயிர் சத்துக்களை சாகடித்து விடுகிறோம். அதனால தான் அதோட நன்மைகள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே நீங்கள் பச்சையாக சாப்பிடுங்க. தினம் ஒரு துண்டு தேங்காய், ஒரு 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 அரை மூடிலையும் ஒரு கால் மூடி தேங்காய்னு வச்சுக்கோங்க. பாதி தேங்காவிலையும் பாதி, அப்படி அந்த தேங்காய் தினமும் சாப்பிடுங்க. அதன் மூலம் எவ்வளோ நன்மை கிடைக்கும். அந்த மாதிரி தேங்காய், கருவேப்பிலை நீங்கள் என்ன தான் சமையலில் போட்டாலும் கருகி தாளித்தாலும் அதோட நன்மை நமக்கு கிடைக்காது. பச்சையாக சாப்பிடுங்க, ஒரு 4 கருவேப்பிலை, அப்புறம் துளசி சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் பச்சையாக இலைத்தழைகள் எத்தனை இலைத்தழைகள் சாப்பிடுவீங்க? நான் வந்து துளசி சாப்பிடுவேன், அப்புறம் கருவேப்பிலை சாப்பிடுவேன், அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, மணத்தக்காளி கீரை, இப்படி 5-6 இலைத்தழைகள் வகையறாவில் 5-6 இதை சாப்பிடுவேன், கீரை வகைகள். இப்படி இதோட எண்ணிக்கையை நீங்கள் கூட்டிகிட்டே போகணும். இதை வந்து அடிக்கடி சாப்பிட்ணும், பச்சையாக சாப்பிட்ணும். அப்போ உங்களுக்கு வந்து குடல் புண் எதுவுமே வராது. குடல் புண் வராது, வாய் நாற்றம் வராது. குடல் பகுதி, உணவு மண்டலம், செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் அதை தேடி மார்க்கெட்டுக்கு போனால் காசு கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்ற வழக்கத்தை டெய்லி ஒரு கைப்பிடி ஏதாவது ஒரு கீரை, 2 கீரை, அதாவது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரி ஏதாவது 3 இது டெய்லி சாப்பிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு துண்டு தேங்காய் சாப்பிட்ணும். அப்படி அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே போங்க. பச்சையாக சாப்பிட பழகுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. அதனால நேரமும் மிச்சமாகுது, அதனால் நோயும் வராது, ஆரோக்கியமும் கிடைக்குது. அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சமைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை யூகித்து இந்த காலத்திலே பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து வேறு வழி இல்லாமல், ஏன்னா அவங்களுக்கு தீப்பெட்டி கிடைக்காது, உப்பு கிடைக்காது, அதனால் உப்பு சேர்த்துக்க மாட்டாங்க. தீப்பெட்டி கிடைக்காது, அதனால் அவங்க நெருப்பு பயன்படுத்த மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நல்ல விஷயத்த அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்க செய்கிற எல்லாமே வேறு வழி இல்லாமல் நல்லதாகவே இருக்கும். எது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க வேறு வழியே இல்லாமல் கடைபிடிக்கிற அத்தனை பழக்கமும் நல்ல பழக்கமாக இருக்கும். நோயை குணப்படுத்தும், ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு உப்பு கிடைக்காது, அது மாதிரி வந்து தீப்பெட்டி கிடைக்காது, அவங்களால தீயை உருவாக்க முடியாது.
தீயை அடிக்கடி உருவாக்க முடியாது. உருவாக்க முடியும், ஆனால் அதை அடிக்கடி யார் போய் உருவாக்கிட்டு இருப்பா? அதுக்கான அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் குளிர் பிரதேசத்தில் வசிக்கிறாங்க பாருங்கள், குளிரின் கொடுமை தாங்காமல் அந்த நெருப்பை அவர்கள் பற்ற வைப்பார்கள். நமக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை. ஆனால் அது அவங்களுக்கு தேவைங்கிறனால நெருப்பை பற்ற வைப்பாங்க. அந்த நெருப்பை அணைய விடாமல் பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு முறையும் பற்ற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தையும் சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குளிர் பிரதேசத்தில் நாடுகளில் வசிக்கின்ற மக்கள் கூட்டு குடும்பம் தான் அவங்க வசிப்பாங்க, கூட்டு குடும்பமாக தான் வசிப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான நெருப்பை வந்து அணைய விடாமல் பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு முறையும் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அணைய விடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க. கண்டுபிடிப்பு, அதுதான் கண்டுபிடிப்பு. அவர்கள் வாழ்வதற்கு அந்த கண்டுபிடிப்பு ஒரு வரவேற்புக்குரியதாக இருக்கும் அந்த சமூகத்தில். அப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்காக அங்கே ஒரு போட்டி வரும். நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்க? ஒரு குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற மக்களில் சொல்லுவாங்க, என்னப்பா கண்டுபிடிச்சிருக்க? நாம் இந்த இதை பயன்படுத்தினா நெருப்பு வந்து அவ்வளோ ஈஸியாக அணையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிப்புனா அது வந்து ரொம்ப தொழில்நுட்பம் சார்ந்ததில்லை, ரொம்ப இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுடைய எளிதான வாழ்க்கைக்கு, இயற்கையான வாழ்க்கைக்கு ஏற்றார் போன்ற ஒரு கண்டுபிடிப்பு. அது வந்து என்னென்னா, இதில் போட்டால் நெருப்பு அணையாது, அப்பப்போ ஒரு மரக்கட்டை போட்டால் போதும் அப்படின்னு அது போட்டாக்கா நெருப்பு அணையாமல் ஒரு இதுவாக இருக்கும், கரித்துண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கரித்துண்டை சேகரித்து வச்சுப்பாங்க. அதை அணையாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருப்பாங்க. இந்த வழியாக காற்று உள்ளே போச்சுன்னா அந்த காற்று உள்ளே போய் அந்த கரித்துண்டில் பட்டு அதில் எரிகிற அந்த தீயை வந்து எப்போதும் ஒரு தீ வரலனாலும் பரவாயில்ல, அந்த கரித்துண்டு ஒரு கணந்து கொண்டே இருக்கிற மாதிரி நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னோடனே ஒரே வரவேற்பு. அந்த ஊரில் வரவேற்பு, அந்த ஊரில் உள்ள அந்த விஷயம் அடுத்த ஊருக்கு பரவும். இப்படி அங்கேயும் கண்டுபிடிப்பிற்கான தேவை இருக்குது. எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியே அவர்களுக்கு தேவையான கண்டுபிடிப்பு. நான் ஒரு கண்டுபிடிப்பு படிச்சேன்னு இன்னொருத்தர் சொல்லுவேன், என்னப்பா கண்டுபிடிச்சிருக்க? இல்லை, இந்த மாதிரி ஒரு பெட்டி செய்கிறேன், பெட்டி, ஓலை பெட்டி. இந்த மாதிரி டெக்னிக்காக பண்ணால் அது நல்லா உறுதியாக இருக்கும், அழகாக இருக்கும், டிசைன் போடலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி கண்டுபிடிப்பும் அவங்க வாழ்க்கையில் உண்டு. அதே நேரத்தில் அவங்க நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. நல்லா சொன்னேன், நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி சமையல் பண்ணுறதுக்காக நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். செத்துப்போன உணவை சமைப்பதற்காக செத்துப்போன உணவை உணவை சமைத்து அது செத்துப்போக செய்வதற்காக, செத்துப்போன உணவாக மாற்றுவதற்காக இன்றைக்கி நம்ம தினமும் 2-3 மணி நேரம் செலவழிக்கிறோம். ஒரு நாள் 3 வேளை உணவுக்காக 2-3 மணி நேரம் செலவழிக்கிறோம். பெண்களை வேறு அடிமைப்படுத்துக்கிறோம். எவ்வளோ வெறி பாருங்கள், செத்துப்போன உணவை சாப்பிட்றதுக்கு பெண்களை வேறு அடிமைப்படுத்துகிறாங்களா இவங்க. நீ சமைப்பதற்காக உன்னுடைய வேலை சமைப்பது, உன்னுடைய வேலை செத்துப்போன உணவை சமைப்பது அல்லது உணவை சமைத்து உணவை சாகடிப்பது, அதுதான் உன்னுடைய வேலை. பெண்ணே, இந்த தலைமுறையில் உன்னுடைய கடமை என்னவென்றால் உணவை சாகடிப்பது. சாகடிக்கப்பட்ட உணவை நீ எங்களுக்காக தயார் செய்து கொடு. எங்களை நோயாளியாக மாற்றுவது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக நீ உனது வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும். நீ வெளியே உனது சுதந்திரத்தை அடகு வைக்க வேண்டும். நீ வெளியே போகக்கூடாது, வெளியே போய் வேலை செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்றுமில்லாத ஒரு நோயை தருகிற உணவுக்கு எவ்வளோ பில்டப் பாருங்க, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போது பச்சையாக சாப்பிடும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நேரமும் மிச்சமாகுது, பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை, அப்புறம் நேரம் மிச்சம், ஆரோக்கியமும் கிடைக்குது, நோயும் குணமாகுது, நேரமும் மிச்சமாகுது, பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மூலம் என்னன்னா, குடும்பத்தில் அன்பு அதிகமாகுது, பெண்கள் மதிக்கப்படுகிறார்கள், அன்பு அதிகமாகுது, மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுகிறது. இதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடக்க போகுது. அவங்க உணவுகளை அவங்க பச்சையாக தான் சாப்பிட போகிறாங்க. பெரும்பாலான உணவுகளை 90% உணவுகளை அவங்க பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. ஏதாவது அத்தியாவசியமாக சில உணவுகளை தான் அவங்க வறுத்தோ வேக வச்சோ சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் கூட பச்சையாக சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்னால் முடியாது, நான் இன்னும் அந்தளவுக்கு பழகலை, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை உணரல. சிலர் பச்சையாக சாப்பிட்றாங்க கத்திரிக்காவை.
உண்மையிலே பாராட்டுக்குரியவர்கள், திறமை வாய்ந்தவர்கள். கத்திரிக்காவை அது மாதிரி கருணைக்கிழங்கை கூட, கருணைக்கிழங்கை பச்சையாக சாப்பிட முடியுமான்னு தெரில. அப்படி பச்சையாக சாப்பிட முடியாத காய்கறிகளை ஒருவேளை அவங்க அவிச்சு சாப்பிட்லாம், சுட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிலைமை வரும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அந்த அளவுக்கு நேரத்தை அவங்க வீணடிக்க மாட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு அறிவுடையவர்கள் பாருங்கள். நாமெல்லாம் இன்றைக்கி செத்துப்போன உணவை சமைப்பதற்காகவே, உணவை சமைத்து அதை செத்துப்போக செய்வதற்காகவே தினம் 3 மணி நேரம் செலவழிக்கிறோம். அப்புறம் பெண்களை வேறு அடிமைப்படுத்துகிறோம். அப்படின்னா நம்ம எவ்வளோ முட்டாள் பாருங்கள். நாம் நேரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவமே ரொம்ப மோசமானது. நமக்கு நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே தெரியல. நேரத்தோட அருமையை உணராதவர்கள் நாம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் நம்மை விட அறிவாளிகள். அவர்கள் எப்படி? அவர்கள் எளிமையாகத்தான் வாழ்வார்கள். அவர்கள் ஒன்றும் பெரிய விஞ்ஞானிகள் அல்ல, பெரிய விண்வெளிக்கு செல்கிற அளவுக்கு விஞ்ஞானிகள் அல்ல. அவர்கள் விண்வெளிக்கு செல்வது முட்டாள்தனம் என உணர்ந்த அறிவாளிகள். அவர்கள் விண்வெளிக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு விண்வெளிக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்த அறிவாளிகள் அவர்கள். அவர்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். சமைப்பதற்காக தினமும் 3 மணி நேரம் 2 மணி நேரம் செலவழிக்க மாட்டார்கள். பெண்களை மதிப்பவர்கள். அவங்க தானே அறிவாளிகள். பெண்களுக்கு இடையூறு செய்யாதவர்கள். அப்போ அவங்க தானே அறிவாளிகளாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழப்போகிறவர்கள் 2040 பிறகு. அப்படின்னா நாம் முட்டாளா, அவங்க அறிவாளிகளா? யார் சொல்லுங்கள்? இப்போ சொல்லுங்கள். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், யார் அறிவாளிகள்? புரிஞ்சிச்சு. இப்போ புரிஞ்சுதா?